ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3Dலேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினை வாசிக்கலாம். பாருங்கள், ஒரு உருளையின் கன அளவு 448 பை சென்டிமீட்டர் கியூப் மற்றும் உயரம், அதாவது ஹைட் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் வலைபரப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு உருளையை பார்த்துங்க. இது ஆரம், கரெக்டாக? இது ஹைட்டு, இது ஆரம், ஓகேங்களா? இப்போ உருளையின் கன அளவு ஃபார்முலா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியணும். உருளையின் கன அளவு ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு கன அளவு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 448 பை. இப்போ பை கேன்சல் ஆகிடுமா? அடுத்தது நம்மளுக்கு ஆர் ஸ்கொயர் கொடுக்கல, என்ன கொடுத்துருக்கான்? ஹெச் மட்டும் ஹைட்டு கொடுத்துட்டான், 7 சென்டிமீட்டர். 7 = 448. 1 7 35, 6 42, மீதி 2 14, 4 28, கரெக்டா? அப்போ ஆர் ஸ்கொயர் = 64. அப்போது ஆர் ஸ்கொயர் 64னா ஆர் எவ்வளோ வரும்? 8 8 64. ஏன்னா ஸ்கொயர் வேல்யூ 8ஓட ஸ்கொயர் தானே 64. அப்போ ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஆர் தனியாக எழுதிக்கங்க. ஆர் 8, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு இப்போது நம்மளுக்கு உருளையின் வலைபரப்பு தான் கேட்குறாங்க, ஓகேங்களா? இப்போ வலைபரப்புக்கான ஃபார்முலா, வலைபரப்பு அதாவது இந்த சுற்றி இருக்கிற ஏரியா மட்டும், டாப்பும் பாட்டமும் சேர்க்கக்கூடாது. பாட்டமும் சேர்த்தேன்னா மொத்த பரப்பு, இந்த சுற்றி வளைஞ்சு இருக்குது பார்த்தீங்களா உருளைக்கு, இந்த ஏரியா மட்டும் வலைபரப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ உருளையின் வலைபரப்பு என்னது? 2 பை ஆர் இன்ட்டு ஹெச், கரெக்டா? இப்போது 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 8. அடுத்தது ஹெச் ஹைட்டு கொடுத்துட்டாங்க, எவ்வளோ? 7. 7 கேன்சல் ஆகிடுமா? 8 2 16. 16 இன்ட்டு 22. 2 பெருக்குனா 6 2 12, 1 6, 1 2 2 1 3, 16 2, மறுபடியும் 16 2 32, 2 5 3. அப்போ ஆன்சர் 352 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கன அளவு தான் க்யூப்பில் வரும், வலைபரப்பு மொத்த பரப்புலாம் ஸ்கொயரில் வரும், ஓகேங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான். பாருங்கள், 352 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 2D 3D பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சே ஆகணும். மனப்பாடமாக பண்ணி வச்சுங்க. தினமும் எழுதி பாருங்கள், பார்த்து கூட எழுதி பாருங்கள். 2D 3D பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த அளவுக்கு நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக மெமரைஸ் ஆகிடும், ஓகேங்களா? நீங்கள் டெய்லி வெறும் ஃபார்முலாவும் எழுதி பாருங்கள், அட் தி சேம் டைம் நிறைய சம்ஸை போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.